எந்த ஒரு பயமும் இல்லாமல் நேருக்கு நேர் சென்று சண்டையிடுகிறார். வெளியே நீர்நிலையை தேடிச் செல்கிறார்கள். அந்த கணவன் செய்யும் சேட்டையை பாருங்கள். இந்த காலத்து மனிதர்களின் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை கதை இது. அன்று ஒரு நாள் காலை பொழுது வந்தவுடன் அவர் கண் விழித்துக் கொண்டார். தனது மனைவி நன்றாக உள்ளாரா என்று பார்த்துவிட்டு அன்றைய நாளுக்கு தேவையான உணவை தேடிச் செல்வதற்காக தனது ஆயுதத்தை கூர்மை செய்து கொள்கிறார். வெளியே சென்று உணவை தேடும் பொழுது அவர் கண்ணில் ஒரு காட்டுப்பன்றி தென்பட்டது. இந்த காட்டுப்பன்றியை பார்த்தவுடன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நேருக்கு நேர் சென்று சண்டையிடுகிறார். அந்த சண்டையில் காட்டுப்பன்றியின் தலைக்கு கீழ் அவர் குத்துகிறார். அந்த காட்டுப்பன்றி தப்பியோடி செல்லும் பொழுது பாதி தூரத்திலேயே வலியால் இறந்து விடுகிறது. தனி ஒருவராகவே அந்த காட்டுப்பன்றியை தனது முதுகில் சுமந்து தன் கர்ப்பிணி மனைவிக்காக எடுத்துச் செல்கிறார். சிறிது தூரம் களைப்பிற்கு பின் அவரிடத்திற்கு அந்த காட்டுப்பணியை தூக்கிச் சென்று விட்டார். பின்பு அவரின் மனைவி அவரை பாராட்டுகிறார். பின்பு அந்த காட்டுப்பன்றியை துண்டு துண்டாக வெட்டி நெருப்பினை பற்றி பச்சையாக அவரும் அவரின் மனைவியும் சாப்பிடுகிறார்கள். அந்த அசைவம் நன்றாக நெருப்பில் வெந்த பின்பு அவர்கள் சந்தோஷத்துடன் உண்கிறார்கள். இதை அவர்கள் 3 வேளைக்கும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு நல்ல உணவிற்கு பின்பு இரவு பொழுதில் அவர்கள் உறங்குகிறார்கள். புலிகள் எல்லாம் வெளியில் கத்துகின்றன. மேலும் இரவு பொழுது முடிந்தவுடன் 2ஆம் நாள் காலை ஆரம்பிக்கிறது. அவர்கள் இருவரும் கண் விழித்துக் கொண்டனர். இனிமையான காலை பொழுதில் அவர்கள் இருவரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். தங்களின் உடலை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வெளியே நீர்நிலையை தேடிச் செல்கிறார்கள். அங்கு இருக்கும் விலங்குகளை எல்லாம் பார்த்து கொண்டு சந்தோஷம் தொடங்க செல்கிறார்கள். நீண்ட நேரம் நடந்த பின் களைப்பால் அமர்கிறார்கள். பின்பு ஒரு நீர்நிலையை கண்டு அவர்கள் அங்கே தங்களின் உடலை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த கணவன் செய்யும் சேட்டையை பாருங்கள். அங்கிருக்கும் யானைகள் எல்லாம் தங்கள் உடலை சுத்தப்படுத்திக் கொள்கிறது. அங்கு இருக்கும் மற்ற விலங்குகளை பார்த்து தங்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே அவர்களின் உடலை சுத்தப்படுத்திக் கொண்டதற்கு பின்பு அவர்கள் தங்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்